ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த மாதிரி பன்னி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி ஒன்று இருக்கும். அதாவது ஷார்ட் இயர் பன்னி இருக்கும். அது வந்து இதே மாதிரி ஓவரால்ஸ் போட்டிருப்போம். பட் வந்து கேப் இருக்காது அதில். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.5 இன்ச்சஸ் இருக்குது. இது நான் வந்து அக்ரிலிக் கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு 3mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் ப்ளஷி யான் யூஸ் பண்ணி 4mm ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸ் கிடைக்கும் நமக்கு. இதோட சைஸும் உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து ஒரே பேட்டர்ன் தான். யான் டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி ஹூக் சைஸும் டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதான் வித்தியாசம் இது ரெண்டுக்கும். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 1 இன்ச்சு நம்ம ஒரு சைஸ் கூட எடுக்கிறதுனாலையும் ப்ளஷி யான்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து 2 சைஸில் டிஃப்ரெண்ட்டான ஒரே பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன யான் அவைலபிளாக இருக்கோ அந்த யான் யூஸ் பண்ணி இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கிஃப்ட் ஐட்டமாக இருக்கும் இது. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைங்கிறதையும் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் இந்த கங்கா பிராண்ட்லேருந்து ப்ளஷ்ஷு யான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 5. இதோட வெயிட் வந்து நம்பர் 5. அதாவது பல்கி யான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளஷி டாய்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டான யானு. இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 6.5 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 100% அக்ரிலிக் யான். இது வந்து மெயின் பாடிக்கு ஒயிட்டும் ஓவரால்ஸ்க்கு வந்து நான் ஒரு பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 4mm ஹூக் எடுத்திருக்கேன். அண்டு டேபிஸ்ட்ரி நீடில், ஸ்டிச் மார்க்கர், இந்த மாதிரி சேஃப்டி ஐஸும் எடுத்திருக்கேன். அடுத்து சிசர்ஸு, கொஞ்சம் ஃபைபர் ஃபில் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. இல்லை மேஜிக் ரிங் போட்டு அதை ஸ்ட்ரிங் பண்ணும்போது அது உங்களுக்கு சரியாக வராதுன்னு நினச்சிங்கன்னா 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது எப்படி வேணாலும் நான் வந்து நிறைய மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த மேஜிக் ரிங்கை வந்து எப்படி போடுறது, சேஃபாக எப்படி போடுறதுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் த்ரெட்டை வந்து கையில் சுற்றிட்டு அது மேலே நீங்கள் பல்கி யான் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி மெத்தடு இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேஜிக் ரிங் போட்டுட்டு அதுக்கு அந்த ரவுண்டை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த இதை பிடிச்சி இழுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து பிரிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் சர்க்கிள் போடாமல் 2 செயின் போட்டுட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது செயினில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே நான் வந்து அந்த ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோ 2க்கு நான் ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 2 வந்து ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் தான் கொடுக்க போகிறோம். இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து உங்களாலையும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். ஸோ 8 இன்க்ரீஸ் வரும். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு மொத்தமாக 16 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செயினும் நெக்ஸ்ட் ரோக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரோ 3 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை நம்ம 8 தடவை ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பேட்டர்னை 8 தடவை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இதே பேட்டர்னை 8 தடவை ஃபாலோ பண்ணணும். இந்த ரோவோட எண்டில் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 3யும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோ 4 தான் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு ரோவும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்காங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த ரோலே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ரோ 4 வந்து கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ பேட்டர்னை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு பேட்டர்ன். இதை வந்து 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ்.
ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு மொத்தமாக 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். 30 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ரோ 5க்கு வந்து ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 5க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 5 வந்து 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ் அண்ட் தென் 2 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுறேன். அடுத்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக இந்த செட்டில் மொத்தம் 6 இருக்கும். இது 6 தடவை ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரோவோட எண்டில் நமக்கு 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 6ம் ரோ 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 6 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? கண்டினியூஸாக 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இதை வந்து 6 தடவை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு 42 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ கவுண்டிங் வந்து கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஸோ ஒவ்வொரு ரோ முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோ 7லேருந்து ரோ 11 வரைக்கும் எந்த இன்க்ரீஸும் கிடையாது. 42 சிங்கிள் க்ரோஷேஸ் அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியதான். 7, 8, 9, 10, 11 5 ரோஸ் வந்து ஃபுல்லாக 42 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஓகேங்களா? நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 5 ரோவும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எதுவும் வந்து மிஸ்டேக் இருக்கக்கூடாது. 42 சிங்கிள் க்ரோஷேஸ் கரெக்டாக 5 ரோக்கும் இருக்கணும். ஏன்னா இது பன்னியோட ஹெட்டு வந்து அந்த சர்க்கிள் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 11 ரோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஐஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோ 9க்கும் 10க்கும் நடுவில் நம்ம வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு கரெக்டாக நல்லா சென்ட்ரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு ஐஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 6 ஸ்டிச்சு தள்ளி அடுத்த ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6 ஸ்டிச்சஸ் தள்ளிவிட்டு நீங்கள் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாஷரையும் போட்டு டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வாஷரை டைட் பண்ணிட்டும் இது எங்கே பிரிஞ்சு வந்துருமோன்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் லைட்ரு வச்சு அந்த பிளாக் இது இருக்குல்ல, நாபு இருக்குல்ல, அதை வந்து லைட்ரு வச்சு கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும், கழண்டு வராது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரோ 12 போட போகிறோம். ரோ 12 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு டிக்ரீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிக்ரீஸ் தான் வரும், இன்க்ரீஸ் வராது, டிக்ரீஸ் தான் வரும். ஸோ இது இன்விசிபிள் டிக்ரீஸும் கொடுக்கலாம், இல்லை நார்மல் டிக்ரீஸ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். எதுக்கு நார்மல் டிக்ரீஸ் கொடுக்கறது தான் ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதே கூட கொடுங்க. இல்லை இன்விசிபிள் டிக்ரீஸ்னால் ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்படி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துட்டு 2 ஃப்ரண்ட் லூப்பை ஒன்றா எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம போடணும். ஸோ இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஒரு சில நேரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நார்மல் டிக்ரீஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 5 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த பேட்டர்னை 6 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கணும். 6 தடவை ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ டிக்ரீஸ் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஸோ ரோ 12ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ரோ 13 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு ஒரு டிக்ரீஸ் அண்ட் 2 சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். ஒரு டிக்ரீஸ், அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டிக்ரீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. பேட்டர்னை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அதாவது 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். அதை இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோம். மொத்தமாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கார்னர் இந்த ஷேப் மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸாக கொடுத்து பிரித்து கொடுக்கறது. நமக்கு வந்து சர்க்கிளாக தான் வேணுமே தவிர எக்ஸகனாவோ இதாவோ தேவையில்லை.
நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸகன் ஷேப் வந்துடும். அதனால் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து 2ஆக பிரித்து கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ரோ 13ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 14 பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். அண்ட் ஒரு டிக்ரீஸும் கொடுக்கணும். இதே பேட்டர்னை 6 தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 6 தடவை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ரோவோட எண்டில் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ரோ முடிச்சாச்சு. அடுத்து ரோ 15. ரோ 15ல் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே. அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். அதை வந்து ஒன்றா பிரித்து நம்ம போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஈஸியான பேட்டர்ன் தான். பிகினர்ஸ் வந்து நீங்கள் பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டாய் வந்து போட முடியும். யாராலையும் போட முடியும். ஈஸியாக போடலாம். பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். ஓகேவா? இந்த பேட்டர்ன், அதாவது சிங்கிள் க்ரோஷே, டிக்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே வந்து 6 தடவை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ரோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ரோவோட நம்ம பன்னியோட ஹெட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாடி போர்ஷனோட இதை அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக விட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு இனிமேல் வந்து உள்ளே ஸ்டஃபிங் கொடுக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்பு கொடுத்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடி அண்டு லெக்ஸு. ஃபஸ்ட்டு லெக்கில் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் 7 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் மேஜிக் ரிங்கில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை இப்படி போடுறதுனாலும் போடலாம். ஸோ 7 சிங்கிள் க்ரோஷே அதே ஒரே செயின்லேயே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இது எப்பயுமே ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்கில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த நம்ம என்ன ஷேப்பு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் பேசிக்கில் போடும்போதே ஸ்டிச்சஸை வந்து கரெக்டாக கவுண்ட்டு வச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் வச்சோ இல்லைன்னா நார்மல் ஒரு த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் சொருகி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கிறதில்ல. சாதாரண ஹூக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ 7 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோவுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோவில் வந்து எப்பயும் போல் 7 இன்க்ரீஸ், அதாவது மொத்தமாக வந்து டோட்டலாக 14 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு வரும். ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். 14 சிங்கிள் க்ரோஷேக்கும் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த பல்கி ஆன்லலாம் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் வரும். நமக்கு எது ஸ்டிச்சு எந்த இடத்துல நம்ம வந்து செயின் போட்டோங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரோ 3 வந்து ஒரு இன்க்ரீஸ் அண்டு 13 சிங்கிள் க்ரோஷே. கவனமாக பார்த்து போடுங்க. ஒரு இன்க்ரீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே இன்க்ரீஸ் கொடுத்துடணும். அடுத்தடுத்து வெறும் 13 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான். ஸோ டோட்டலாக 15 சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும். ஸோ ரோ 3 முடிச்சாச்சு. ரோ 4லேருந்து ரோ 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 15 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான். அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். எந்தவித இன்க்ரீஸும் எதுவும் கிடையாது. ரோ 4 to 6 வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் வரும். ஸோ இது நான் ஒரு 4 to 6 வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு லெக்கு. நமக்கு இதில் 6 லைன்ஸ் ரோஸ் இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு லெக்கு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை வந்து ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் விடாமல் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அது ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெக்கையும் இந்த லெக்கையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு லெக் வந்து த்ரெட்டு கட் பண்ணாமல் வச்சுக்கணும். இன்னொரு லெக்கு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ த்ரெட்டு கட் பண்ணாமல் இருக்கிறதுல 3 செயின்ஸ் போட்டுட்டு வந்து அந்த செகண்ட் லெக் இருக்கு இல்லையா, அந்த லெக்கு, அதாவது ஃபஸ்ட்டு லெக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் எந்த இடத்துல நம்ம ஜாயினிங் கொடுத்தோமோ அதில் வந்து இந்த லெக்கு அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உள் பக்கமாக வரும் இல்லையா, அதனால் இந்த இடத்துல நான் அந்த லெக்கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துலையே வந்து சிங்கிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு செயினும் போட்டு அதை செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு 15 சிங்கிள் க்ரோஷே வரணும். அந்த ஒரு லெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது 15 சிங்கிள் க்ரோஷேயில் முடிச்சிருப்போம் இல்லையா, அதே அந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டதையும் சிங்கிள் க்ரோஷே போட்டதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு காலில் 15 சிங்கிள் க்ரோஷே சுற்றி வரணும். நம்ம ஒரு லெக்கு முடிக்கும்போது 15 சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் முடிச்சிருப்போம். அதை வந்து போட்டு கரெக்டாக முடிச்சிருங்க. கவுண்டிங் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த ஒரு லெக்கு வந்து ஃபுல்லாக 15 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம சென்டரில் ஒரு 3 செயின் கொடுத்து 2 லெக்கையும் அட்டாச் பண்ணோம்ல, அந்த இடத்துல இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே அந்த செயினில் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ இந்த செயின் போட்டோம்ல, அந்த செயினில் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போடணும். கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க இந்த இடத்த. 3 செயினில் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு அடுத்த லெக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மூணு செயின் போட்டேன், 3க்கு 3 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ இந்த லெக்கில் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லெக்லேயும் நமக்கு 15 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஓகேவா? ஃபுல்லாக கண்டினியூவாக வந்து 15 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த பாடி ஷேப்பு கரெக்டாக கொண்டு வர முடியும் உங்களால். இப்போ செகண்ட் லெக்கில் 15 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்ருக்கேன் நான். பதினஞ்சை போட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த நடுவில் போட்டோம் இல்லையா, 3 போட்டோம் இல்லையா, அதில் இந்த சைடுக்கு ஒரு 3 போடணும். அப்படியே அதே இதில் 3 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 3 சிங்கிள் க்ரோஷேஸ் சென்டரில் 3 போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ டோட்டலாக நமக்கு 15 30 சென்டரில் ஒரு 6 36 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரோவோட எண்டில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 8லேருந்து 11 வரைக்கும் 36 சிங்கிள் க்ரோஷேஸ் தான். எந்த இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூவாக வந்து 36 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? இதில் 36 வந்து ரோ 7ல் போட்டிருந்திங்கன்னா தான் அடுத்து ரோ 11 வரைக்கும் கரெக்டாக வரும் ஷேப்பு. இல்லைனா ஷேப்பு டிஃபர் ஆகும். ஸோ கரெக்டாக கண்டினியூஸாக கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ ரோ 12க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இது ரோ 12 பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் அண்ட் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது இந்த இடத்துல உங்களுக்கு நார்மல் டிக்ரீஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி இன்விசிபிள் டிக்ரீஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் அண்டு 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? இதே இது திரும்ப அடுத்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது 2 சிங்கிள் க்ரோஷே, டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே இப்படி தான் போடணும் நம்ம. இது கொஞ்சம் பொறுமையாக கவனமாக போடுங்க. ஏன்னா அந்த 2 சிங்கிள் க்ரோஷே போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கரெக்டாக வராது. ஸோ இதை போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரோ 13 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 30 சிங்கிள் க்ரோஷேஸ் தான். எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே வெறும் 30 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இப்போ ரோ 13 போட்டு முடிச்சிட்டேன். ரோ 14 பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ்.
கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் கொடுக்குறோம். ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து டிக்ரீஸ் கொடுங்க. 2 ஃப்ரண்ட் லூப்பையும் ஒன்றா எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த பேட்டர்னை 6 தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 15 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ் அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ இதை ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். ரோ 15ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸஸ் யானை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இன்விசிபிள் ஜாயினிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்விசிபிள் ஜாயினிங் கொடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி கூட ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டஃபிங்கும் வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ நமக்கு ஹெட் அண்ட் பாடி வந்து ரெண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில், அதாவது ஃபஸ்ட்டு போடுற செயினில் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயினில் நம்ம போடுறோம். செயின் வந்து ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா சென்டரில் ஹோல் தெரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் செயினாக போடுறப்ப மேஜிக் சர்க்கிளாக போட்டால் நம்மளால் சுருக்க முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுருக்கிறது. ஸோ போடும்போது சின்னதாக செயின் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா 5 செயினை போட்டு கேப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது நமக்கு. ஸோ போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டு ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இன்க்ரீஸ் தான் கொடுப்போம். ஸோ 5 இன்க்ரீஸ். ஸோ 5 இன்க்ரீஸ் கொடுக்கும்போது இந்த ரோவோட எண்டில் நமக்கு மொத்தமாக 10 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ரோவை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரோ 3 பார்த்திங்கன்னா ரோ 3லேருந்து ரோ 8, அதாவது 3, 4, 5, 6, 7, 8 6 ரோஸ் வந்து 10 தான் நம்ம போட போகிறோம். ஆர்ம்ஸுங்கிறதுனால ஒரே கொஞ்சம் லென்த்தாக நமக்கு தேவைப்படும் இல்லையா? அதை போடுறதுக்கு மொத்தமாக 6 ரோஸ் வந்து ஒரே 10 சிங்கிள் க்ரோஷே மட்டும் கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ நான் வந்து இத்தனை ரோவும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸாக யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஆர்ம்ஸ் வந்து 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு பண்ண போகிறது இயர்ஸ். இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி 2 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினில் 8 சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். ஓகேவா? 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒரே செயினில் தான் போடுறேன். 8 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஆர்ம்ஸும் 2 அதாவது இயர்ஸும் நம்ம வந்து 2 இயர்ஸ் போடணும். இது வந்து லாங் இயர் பன்னி. ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த இயர் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு லென்த்தாக வரும். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்லிப் நாட் போட்டு ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம்.
ரவுண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரோவுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் தான், 8 இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 16 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த 2வது ரோவில் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து எந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அடுத்தடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். அடுத்து ரோ 3க்கு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே கொடுத்துக்கிறேன் அண்ட் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். ஸோ இதே பேட்டர்னை 8 தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ரோவும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரோ 3 முடிச்சாச்சு. அடுத்து ரோ 4, 5, 6 3 ரோவும் பார்த்தீங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் வரும். ஸோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுகிட்டே வர வேண்டிதான். ரோ 3ல் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷே கிடச்சிருக்கோம். அதையே வந்து 4, 5, 6 அந்த 3 ரோஸும் வந்து 24 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். இதை போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் 3 ரோ போட்டு முடிச்சிட்டேன். ரோ 7 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் அண்டு 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்விசிபிள் டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இது போட்டிங்கன்னா தான் ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம 4 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்படி நமக்கு ரிப்பீட் பண்ணும்போது 20 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் நமக்கு. மொதல் ரோவில் வந்து நமக்கு 24 இருக்கும். இப்போ 4 டைம்ஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து 20 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அடுத்து ரோ 8 வந்து 20 சிங்கிள் க்ரோஷேஸ் அப்படியே போட வேண்டியதான். எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக 20 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம அப்படியே போட வேண்டியதான். அடுத்து ரோ 9. ரோ 9 வந்து பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ். ஃபுல்லாக ஒரு டிக்ரீஸ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ அடுத்து ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் கொடுத்து இந்த பேட்டர்னை 4 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரோடு எண்டில் நமக்கு 16 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதை தான் வந்து ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ரோ அடுத்து வந்து அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோ 10 அண்ட் 11 வந்து வெறும் 16 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான். 2 ரோ வந்து ஃபுல்லாகவே 2 அடுத்தடுத்து எந்த வித டிக்ரீஸோ இன்க்ரீஸோ இல்லாமல் 16 சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஓகேங்களா? 2 ரோ முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரோ 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 12 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை நம்ம 4 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் கொடுத்துட்டு அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை வந்து சொல்லிக்கிட்டே கூட போடுங்க நீங்கள். அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் வரும். இந்த டிக்ரீஸ் கொடுக்கும்போதோ இல்லை இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே கொடுங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரோ 12 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 13 அண்ட் 14 வந்து 12 சிங்கிள் க்ரோஷேஸ். எந்த வித இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை. அப்படியே ஃபுல்லாக வந்து 2 ரோ வந்து இதையே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ரோ 13 அண்ட் 14 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 15ல் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செட்டை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ ரோ 16 வந்து 9 சிங்கிள் க்ரோஷேஸ், எந்த வித டிக்ரீஸோ இன்க்ரீஸோ இல்லாமல் 9 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் போடுங்க. போட்டுட்டு மேலே வந்து அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக நமக்கு 9 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். அது என்ன பண்ணணும்னா, இப்போ போட்டுட்டு எப்போயும் போல் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து விட்டுருங்க. இந்த சைடில் வந்து நமக்கு அந்த ஜாயினிங் இருக்கணும். அப்போ மீதி இருக்கிற 2 போர்ஷனையும் ஒன்றா சேர்த்து, டாப்பில் இருக்க 2 போர்ஷனையும் ஒன்றா சேர்த்து 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுருங்க. ஓகேவா? இதையும் அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு 2யும் சேர்த்து ஒன்றா சேர்த்து 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக விட்டு த்ரெட்டை விட்டு கட் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்டிச்சிங்க்கு வேணும், அதனால் 2 த்ரெட்டை விட்டு கட் பண்ணிடுங்க, லென்த்தாக விட்டு கட் பண்ணிடுங்க. இது மாதிரி 2 இயர் போர்ஷன், அதாவது பன்னியோட இயர் போர்ஷன் 2 செஞ்சு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பன்னியோட ஹெட்டு, பாடி, ஆர்ம்ஸ் அண்டு இயர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுனால கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.